டிஎம்கேவை சேர்ந்த மதுரை மாணவ இளைஞரணியில் இருக்கிற ஒரு சொறி பிடிச்ச நாய் ஒண்ணு, வீட்ல தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணு தனியா தான் இருக்குன்னு தெரிஞ்சு, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, அந்த பொண்ணுகிட்ட வந்து அத்துமீறி தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஒரு தெருநாய். இத வந்து எந்த மீடியாவும் கவர் பண்ணல. இத நானே நம்ம சரத்புரா வீடியோவ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாய்க்கெல்லாம் என்ன தண்டனை குடுக்கலாம்? அ நம்ம டிவிகே பசங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட, இந்த சோசியல் மீடியால அந்த அளவுக்கு பரபரப்பா பேசுறாங்களே! இந்த நாய் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தெம்பா சுத்திட்டு இருக்கே! இந்த நாய்க்கு என்ன தண்டனை குடுப்பாங்க? அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணும் நமக்கு தெரியல. அதுவே அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமான பொண்ணா இருக்க போயி, சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு, அப்படி ஒரு பிரச்சனை நடக்காம தடுத்தாச்சு. அதுவே அக்கம் பக்கத்துல யாரும் இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? இதுல பெண்கள் பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை குடுக்குறாங்களாமே டிஎம்கே. இப்ப அந்த டிஎம்கேவ சேர்ந்தவனே இந்த மாரி பண்ணா, மத்தவன்லாம் என்ன பண்ணுவான்? இத வந்து எந்த சோசியல் மீடியாவும் கவர் பண்ணல. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இதுவே மத்த பிரச்சனைகளா இருந்தா, இதுவே தாவேக்கா சைடு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா, அத ஊதி ஊதி பெருசாக்குற இந்த மீடியாக்கள், இந்த பிரச்சனைய கண்டுக்காம எங்க போயிட்டாங்க? மீடியாக்களோட வேலை என்ன? உண்மை என்னவோ அத மக்களுக்கு சொல்றது தானே. ஆனா டிஎம்கே காரன் தப்பு பண்ணா மட்டும், அத வந்து அப்படியே மூடி மறைச்சிடுறது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஆளுங்கட்சி. அவங்கள பகைச்சுக்கிட்டு இவங்களால மீடியா நடத்த முடியாது. அப்படி பயம் இருக்கிறவங்க எதுக்கு மீடியா நடத்துறீங்க? தப்பு யாரு பண்ணாலும் அத வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த மீடியாக்களோட வேலை. ஆனா இந்த மீடியாக்களே ஆளுங்கட்சிக்கு தொண போச்சுன்னா, இந்த மாரி தப்புகள் நடக்க தானே செய்யும். இந்த மீடியாக்களுக்கும், நியூஸ் சேனல்ஸ்காரங்களுக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே மாரி காட்டுங்க.